இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆயுஷ், வாணி, இவ்வளவு லேட்டா தான் வருவீங்களா? கிறுக்கு பயல, அக்காக்கு என்ன கல்யாணமே முடிஞ்சிருக்கும். சரியான சோம்பேறிடா நீ. ஓடி ஓடி நான் களைச்சு போயிட்டேன். டாங்கோ, அண்ணிமா ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்க இப்ப வேற ஒரு குரல்ல பேசுறாங்கல்ல? ஷாலு மாதிரியே இருக்குல்ல? ஆமா, அந்த கிறுக்கி பேசுற மாதிரியே இருக்கு. ஷாலு என்ன பாத்து கிறுக்கங்கறா, இப்ப நான் அவளை பாத்து கிறுக்கிங்கற. ஆயுஷ், முதல்ல உன் டிராமாவை நிறுத்து. முதல்ல நம்ம இங்க இருந்து வெளிய போலாம். யா சொல்றா டேய். ஆயுஷ், ஐயோ அம்மா விழுந்துட்டேன். ஏய், என்னடா நினைச்ச? நான் விழுந்துருவேனா? உன் மூஞ்சியை உடைச்சிருவேன். நான் இங்க பொசிஷனுக்கு வந்துட்டேன். ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறேங்க. இவன் தான் என்னோட ரத்தம். இப்ப இவன் போய் லட்சுமியை காப்பாத்த போறான். சரியா சொன்னீங்கம்மா. இவனுக்கு அடிபட்டாலும் லக்ஷ்மியை காப்பாத்திடுவான். ஐ அம் ப்ரவுட் ஆஃப் ஹிம். ஏய் லக்ஷ்மி, எங்க போற? சொல்றேன்ல, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப ஏன் டிராமா பண்ற? கல்யாணம் பண்ணிக்க சொன்னா ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க. சர்க்கஸ் பண்றியா? நீ தானே கட்டிக்கிறேன்னு சொன்ன, அதான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். பண்டிதரே ரெடி ஆயிடுங்க. சரி, அதையும் பாத்துருவோம். லக்ஷ்மி வா. என்ன சொல்ற? நிறுத்துங்க. ஓ நோ 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 நோ. அக்கா, லக்ஷ்மி, என்ன இது? லக்ஷ்மி. டபுள் ஆக்டிங்கா? அட அண்ணி, அண்ணிமா. அண்ணிமா, இங்க இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? லக்ஷ்மி அக்கா நீயா? அப்படின்னா அக்காவை ஆயுஷ் கூட்டிட்டு போலையா? லக்ஷ்மி, லக்ஷ்மி இங்க இருக்கான்னா கல்யாண பொண்ணா இருக்கிறது யாரு? ஓய், ஓ யூஎஸ், நீ யாரு? நீ என்ன ஊமையா? பேச. அட பேசுமா. இரு, நான் பாக்குறேன். ஷாலு, 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 இங்க என்ன நடக்குது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா, உன்னை கடத்த நாங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நீ திடீர்னு எங்க போன? இப்ப ஏன் வந்த? லட்சுமி நீ ஏன் கூட தான் இருந்தாங்க. அவங்க ரொம்ப மயக்கமா இருந்தாங்க. நான் தான் கூட கூட்டிட்டு வந்தேன். இங்க இருந்து வெளிய போயிட்டல, எதுக்கு திரும்ப வந்தக்கா? பாணிக்காக வந்தேன். எனக்கு பதிலா பாணி கல்யாணம் பண்ணிப்பாலுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஷாலு, நான் மயக்க நிலையில இருந்தேன். மயக்கம் தெளிஞ்சதும் நான் என்னோட புர்காவை எடுத்தேன். இங்க நடந்து வரும்போது மயக்கி கீழே உட்கார்ந்துட்டேன். ஆனா தான் அப்புறம் என்ன இங்க கூட்டிட்டு வந்தா. அட கடவுளே, இங்க என்னதான் நடக்குது? நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்குமா, ஷாலுவை கல்யாணம் பண்ணிக்குமா, இல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இங்க என்ன சுயவரமா நடக்குது? ஏய் பரதேசிகளா, நீங்க என்ன குடிக்க வந்திருக்கீங்களா என்ன? கொடுத்த சரக்கு நல்லா குடிச்சு ஜாலியா இருங்கடா. நான் இங்க அவதிப்படுறேன். லக்ஷ்மி நல்லபடியா பாத்துக்கோங்க சொல்லி தான் உங்ககிட்ட நான் விட்டுட்டு போனேன். சரி, நடந்தது நடந்தாச்சு. லக்ஷ்மி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். பண்டிதரே, நான் நேரா தாலியை கட்டிடுறேன். இந்த மந்திரம்லாம் தேவையில்லை. லக்ஷ்மி, கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அவனை எவனாவது குறுக்க வந்தானா அவன் காலை நான் ரெண்டா உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். லக்ஷ்மி, நீ வாமா. பல்விந்தர், பயப்படாத. இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல, நோ அண்ணி, இல்லக்கா. அண்ணி ப்ளீஸ் வேண்டாம். நம்ம பல்லுவோட தலையெழுத்த பாரு. ஆமாண்டா, 2 தடவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. அவனோட கல்யாண ஆசை மட்டும் எப்பவுமே தீராதுடா. வேண்டாம் ஆயுஷ், அக்கா தான் அவமானப்பட்டு போவா. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத்.
சீக்கிரம் காட்டு. மலிஷ்கா, நீ நல்லா இருக்கல? உன்னால நல்லா இருக்க. நீ கரெக்டா வந்து சேர்ந்து, இல்லனா அவங்க என்ன ஒரு வழி பண்ணிருப்பாங்க. மலிஷ்கா, இப்ப நான் அர்ஜென்ட்டா போய் ஆகணும். நீ எங்க போற ரிஷி? லட்சுமி கிட்ட. உனக்கு என்ன பைத்தியமா ரிஷி? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப போய் என்ன பிரயோஜனம்? மலிஷ்கா, எனக்கு உன் கூட ஆர்கியூ பண்ண விருப்பம் இல்ல. நீ விருப்பம் இருந்தா வா, இல்லனா உன் வீட்டுக்கு போ. ரிஷி, அட கடவுளே, அக்காவோட புடவை எரியுது. அபசகுணம், இது ரொம்ப பெரிய அபசகுணம். எரிஞ்சு போன புடவையில கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இது வரப்போற கணவருக்கு பெரிய ஆபத்துல போய் முடியும். எங்க ஊர்ல கூட நடந்துச்சு. அக்னியை சுத்தி வர்றதுக்குள்ளேயே செத்துட்டா. போ லட்சுமி, போய் வேற புடவைய கட்டிட்டு வா. ஓய் ஷாலு, ஏன் ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்க? உன்னோட ட்ரெஸ்ஸ லக்ஷ்மிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணு. இங்க பாரு லக்ஷ்மி, டைம் எடுத்துக்க கூடாது. சீக்கிரமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வா. கோ, மாலைய கொடு. கோ, மாலை டேக் பண்ணிடுறே. ஏன்க்கா, எதுக்காக நீ இப்படி பண்ண? சொல்லுங்க, என்கிட்ட எதையும் நீ மறைக்காத, இல்லன்னா நான் பேச மாட்டேன். நானும் பேச மாட்டேன். சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? சரி சரி இருங்க. உங்க 2 பேருக்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். அது வந்து எனக்கு உங்க 2 பேருடைய ஹெல்ப் தேவைப்படுது. ஹெல்ப்பா? அது என்ன ஹெல்ப்? பல்விந்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கமலி கூட. கமலிக்கு தான் பல்விந்தர் கூட கல்யாணம் நடக்கணும். என்ன நீ என்ன பேசுற? யாரு கமலி? ஒரு நிமிஷம், நீ தானே பல்வேந்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த? அதுக்காக தானே நீ திரும்பி வந்திருக்க இல்லையா? இப்ப கமலி நடுவுல எங்க இருந்து வந்தா? ஐயோ பொறுமையா இருங்க, நான் சொல்றேன். அது வந்து கமலி, அது வந்து என்னாச்சுன்னா, அவ இப்ப பிரெக்னண்டா இருக்கா. அவ அம்மாவாக போறா. அதுக்கு பல்வேந்தர் தான் காரணம். ஆனா பல்வேந்தர் அவளை கல்யாணம் பண்ணிக்காம என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்படி நடந்தா அவ கண்டிப்பா தூக்குல தொங்கிடுவா. நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், பல்வேந்தர் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அதனால கமலிக்கு பல்வேந்தர் கூட தான் கல்யாணம் நடக்கணும்.